கஷ்டப்பட்டத பத்திலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா, இங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். சினிமானாலே கஷ்டம் தான். இங்க ஒரே கேட்டகரி, ஸ்ட்ரகிள் கேட்டகரி. ஸோ நான் ஒண்ணும் இங்க ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ கை ஹூ டோன்ட் கிவ் அப். நீ ஃபார் எவர் ஸ்டார்டட் அரவுண்ட் 2024 ஃபெப். ஒரு நாள் சென்னையில மூல முடுக்கெல்லாம் தெரிஞ்சு வாய்ப்பே கிடைக்காம ஹைதராபாத் போய் அங்க தெரிய ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு கால் வந்தது. ம். "ஹாய் மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" "நான் நல்லா இருக்கேன் மச்சான். நீ எப்படி இருக்க?" அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, "இங்க ஒரு சூப்பர் புரொடியூசர்ரா. முதல் முதல் படம் பண்ணியிருக்காரு தருணம்ன்ட்டு. 2வது படம் பண்றாரு. நியூ ஃபேஸ் பார்க்குறாங்க. லவ் ஸ்டோரி." அப்படின்னோனே எனக்கு செம்ம சந்தோஷம். ஓகே எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷனுக்கு போய்க்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் சொல்றான், சொல்லு மச்சான்" அப்படின்னும்போது, "அதான் உன் கூட வெப் சீரிஸ்ல ஒரு பையன் பண்ணான்ல, அவனோட நம்பர் இருந்தா ஷேர் பண்றா" அப்படின்ட்டு. நான் யோசிச்சேன், "ஏன்டா தமிழ் பேசுற எனக்கெல்லாம் நீ கால் பண்ணி கூப்பிட மாட்ட, தெலுங்கு பையன் தான் தேவையா?" அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் கோவத்துல. அதுக்கப்புறம் திரும்பி கால் பண்றாரு. கால் பண்ணி, "என்னடா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கால் கட் ஆயிடுச்சு." "லூசு பயலே, நெட்வொர்க் இஷ்யூலாம் கிடையாதுடா. நான் தான்டா கட் பண்ணேன் கால." அப்படின்ட்டு, அப்போ நான் என் ப்ரொஃபைல காட்டேன்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புகழ் சார்ட்டயும் டைரக்டர்ட்டையும் என் ப்ரொஃபைல காட்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி.